மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இனிய இதயங்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பல பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த வத்திக்கானின் வெளியுறவு செயலர், ரோமையில் திரு பயணிகளுக்கான புதிய மையம், வத்திக்கானின் பரபரப்பான நாளாக அமைய உள்ள டிசம்பர் 7 என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். வலன்சியாவில் ஏற்பட்ட பேரழிவு குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3வது முறையாக பேசியுள்ளார். அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. ஸ்பெயின் நாட்டு வெலன்சியாவில் ஏற்பட்ட பேரழிவு குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 3வது முறையாக பேசியுள்ளார். இதற்கு முன்னர் நடந்த 2 மூவேளை ஜெபங்களிலும் வெலன்சியா மக்களை திருத்தந்தை நினைவு கூர்ந்தார். அவர்களுக்காக இம்முறை இன்னும் சிறப்பாக ஜெபிக்குமாறு கடந்த புதன்கிழமை நடைபெற்ற மூவேளை ஜெபத்தில் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளை ஜெபம் தொடங்குவதற்கு முன்பாக மேடையை நோக்கி பார்க்குமாறு கேட்டுக்கொண்டார். அங்கு வெலன்சியா மக்களின் பாதுகாவலர் படம் இருந்தது. ஸ்பெயின் நாட்டின் பல பகுதிகள், அதிலும் குறிப்பாக வெலன்சியா மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நீரினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மரியன்னையின் சுரூபம் வெலன்சியா மக்களால் எனக்கு வழங்கப்பட்டது. புனித மரியன்னை அவர்களோடு இருக்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். வெலன்சியாவில் நீரால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். வெலன்சியாவில் பேரழிவு ஏற்பட்டதை கேள்விப்பட்ட போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்நகரத்தின் பேராயரை அழைத்து அங்குள்ள நிலைமை குறித்து கேட்டு கவலை அடைந்தார். ஸ்பெயின் மக்களுக்காக ஒரு வீடியோ செய்தி ஒன்றையும் அனுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் வெளியுறவு செயலர் கர்தினால் பியட்ரோ பரோலின் அவர்கள் கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அந்த சந்திப்பில் அவர் கூறிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது வத்திக்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் சில வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டார். ட்ரம்பின் தேர்தல் குறித்த கேள்விக்கு கர்தினால் பரோலின் அவர்கள் அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தற்போதைய மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது கர்தினால் அவர்கள் சந்தேக மனநிலையை கொண்டிருந்தார். உண்மையில் உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நடக்கும் போர்களை பொறுத்தவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் என்ன கொள்கையை பின்பற்றுவார் என்பதை பார்க்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், வத்திக்கான் இப்போதைக்கு குறிப்பாக உக்ரைன் மனிதாபிமான பணிகளை மேம்படுத்துவதற்கு உழைக்கிறது என்றும் ரஷ்யாவில் இருக்கும் குழந்தைகளை திருப்பி அனுப்புவதற்கு மற்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை செய்கிறது என்றும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் வத்திக்கான் தூதரகம் ஏற்கனவே 2 நாடுகளின் தீர்வுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. உடன்பாடு இல்லாத பிரச்சினைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த வார நிகழ்ச்சிகள் அனைத்துமே அலுவல்கள் நிமித்தமான கூட்டங்களாகவே இருந்திருக்கின்றன. அவரது தனிப்பட்ட மற்றும் பொது நிகழ்ச்சிகள் குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வ சந்திப்புகள் மற்றும் பிற தனிப்பட்ட சந்திப்புகள் என பரபரப்பான செயல்பாட்டு அட்டவணையை கொண்டிருக்கிறார். உதாரணமாக செவ்வாயன்று இயேசு சபை பல்கலைக்கழகத்திற்கு சென்று வந்த பிறகு எம்மா பொனினோ அவர்களை சந்தித்தார். அவர் ஒரு இத்தாலிய அரசியல்வாதி. தனது நாட்டில் கருக்கலைப்பை ஊக்குவிப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். மேலும் இந்த புகைப்படத்தை வெளியிட்ட அவர் அதில் அவர் திருத்தந்தையின் வருகையை உணர்ச்சியுடன் கூடிய மகத்தான ஆச்சரியம் என்றும் வரையறுக்கிறார். மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொனினோ அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல்
புற்றுநோயுடன் போராடுவதாக அறிவித்தார். கருக்கலைப்பு தொடர்பாக அவர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் இத்தாலிய அரசியல் அரங்கில் மிகவும் பொருத்தமான பெண்களில் ஒருவராக அவர் இருப்பதாக திருத்தந்தை பாராட்டினார். மேலும் 87 வயதான திருத்தந்தை அவர்கள் ஒரு தீவிர நிகழ்ச்சி நிரலை பராமரித்து வருகிறார். 4 நாட்களில் 15 அதிகாரப்பூர்வ மற்றும் பொது சந்திப்புகளை நடத்தினார். அவற்றில் பெரும்பாலானவற்றில் ஆன்மீக அம்சங்களை கையாண்டார். கடவுளுடன், ஆயருடன், மற்ற குருக்களுடன் மற்றும் நம்பிக்கையாளர்களுடன் நெருக்கம் என குருமானவர்களுக்கு அவர்கள் வளர்க்க வேண்டிய 4 நெருக்கமான பண்புகளை திருத்தந்தை நினைவு கூர்ந்தார். மேலும் கல்வி பணியில் ஈடுபடும் பெண் துறவிகளிடமும் தனது கருத்துக்களை முன்வைத்தார். அவர்கள் ஜெபம் செய்வதில் ஆசிரியர்களாக இருக்கட்டும். இதனால் பள்ளியில் இருந்து கடவுளோடு பேசும் திறன், கடவுள் சொல்வதை கேட்பது, வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் கடவுளோடு இருப்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது என எல்லா அறிவையும் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இவ்வாறு நம்பிக்கையின் முக்கியத்துவத்தையும் ஜெபத்தின் சக்தியையும் திருத்தந்தை மீண்டும் ஒருமுறை எடுத்துரைத்தார். ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவி செய்யுமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அது குறித்த தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்களுக்காக. ஸ்பெயினில் காலநிலை பேரழிவால் ஏற்கனவே 220க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் வீடற்ற நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக ஜெபிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்தார். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் வெலேன்சியாவுக்காக ஜெபித்தீர்களா? வெலேன்சியா மக்களுக்காக உதவிகள் செய்ய நினைத்தீர்களா? முழு நகரங்களும் கிராமங்களும் பல நாட்களாக உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் துண்டிக்கப்பட்டுள்ளன. மூவேளை ஜெபத்தின் போது இது குறித்து வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் நடைபெறும் COP29 உலக உச்சி மாநாட்டை கருத்தில் கொண்டு காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு சர்வதேச சமூகம் அதிக அர்ப்பணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இது சம்பந்தமாக பாகுவில் நாளை தொடங்கும் COP29 காலநிலை மாற்ற மாநாடு நமது பொதுவான வீட்டை பாதுகாப்பதில் பயனுள்ள பங்களிப்பை வழங்கும் என்று நம்புகிறேன். எப்பொழுதும் உலகெங்கிலும் நடைபெறும் அருளாளர் பட்ட நிகழ்வுகள் குறித்து திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டுவது வழக்கம். எனவே புனித பேதுரு சதுக்கத்தில் இருப்பவர்களை கடந்த சனிக்கிழமை அன்று ஸ்பெயினின் செவிலே நகரில் அருளாளராக பட்டம் பெற்ற அருத்தந்தை டோரஸ் பாடிலா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக கரவொலி எழுப்ப கேட்டுக்கொண்டார். வலன்சியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 1 வார காலத்திற்கு மேல் ஆகின்றது. அங்குள்ள தற்போதைய நிலை குறித்து விவரிக்கிறது இந்த காணொளி. ஸ்பெயினின் வெலன்சியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஒரு வரலாற்று பேரழிவாக மாறிவிட்ட சூழலில் இதுவரை 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தும் 78 பேர் காணாமல் போய்விட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மக்கள் மனிதாபிமானத்தோடு உதவிகள் செய்ய கிளம்பியுள்ளனர். வெலன்சியாவிற்கு உதவ போகும் புனித ஜஸ்டோ மற்றும் பாஸ்டர் பங்கை சேர்ந்த 2 மட்ரிலினாக்கள் தாங்கள் பயப்படுவதாக ஒப்புக்கொண்டனர். நான் ஒரு குடும்பத்தின் தாய். பயத்துடன் செல்கிறேன். ஏனென்றால் நாம் பார்க்கும் புகைப்படங்களிலிருந்து பார்த்தாலே தெரியும், அது கடினமாக இருக்கும். ஆனால் இறைவன் எங்களை அங்கு அழைத்து செல்கிறார் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். நாம் சேவை செய்ய பிறந்தவர்கள். நாம் செய்ய வேண்டும். கொஞ்சம் நம்பிக்கையோடு வாருங்கள். ஏனென்றால் அதுதான் தேவை என்று நினைக்கிறேன். உண்மை என்னவென்றால் நான் மிகவும் பயத்துடன் செல்கிறேன். தனியாக செல்கிறேன். என் குடும்பத்தை இங்கே விட்டு செல்கிறேன். ஆனால் உண்மையில் நல்லது செய்ய காத்திருக்கிறேன். நெருக்கடியான சூழ்நிலையால் நோய்களும் தோன்றியுள்ளன. விலங்குகள் மற்றும் மனித கழிவுகள் தேங்கி நிற்கும் நீர் அல்லது சேற்றில் காணப்படும் எச்சங்கள் மூலம் இவை பரவுகின்றன. இந்த காரணத்திற்காக புறப்படுவதற்கு முன் பங்குத்தல குருவானவர் இந்த குழுவிற்கு ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார். இந்த வரலாற்று புயல் ஒரே நாளில் 1 சதுர மீட்டருக்கு 200 லிட்டருக்கும் அதிகமான நீரை மாகாணத்தின் 1/3 பகுதியில் விட்டு சென்றுள்ளது. தீவிரம் மற்றும் அளவு அடிப்படையில் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் என்று உணர்கிறோம். கட்டிப்பிடிக்க வேண்டும் என்றால் கட்டிப்பிடிப்போம். சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சுத்தம் செய்வோம். சேற்றை அகற்ற வேண்டும் என்றால் சேற்றை அகற்றுவோம். அதாவது தேவையானதை செய்து நம்பிக்கையை தருகிறோம். பெரும் சேதம் காரணமாக வெலன்சியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் எப்போது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்கள் என்று தெரியவில்லை.
உலகம் முழுவதும் திருத்தூது பயணம் மேற்கொள்ளும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பயண பெட்டியை பழுது பார்த்து சரி செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வாய்ப்பு பெற்ற ஒருவரின் அனுபவ பகிர்வு இதோ உங்களுக்காக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பயணங்களின் போது தனது பெட்டியை தானே எடுத்து செல்வது வழக்கம். 11 வருடங்கள் முழுவதும் பயணம் செய்த பிறகு அதில் உள்ள கைப்பிடி உடைந்துவிட்டது. வழக்கம் போல் ஏற்கனவே உள்ளதை சரி செய்ய அவர் முயற்சி செய்து வருகிறார். புதிய பொருட்களை அவர் வாங்குவதில்லை. மேலும் அதை சரி செய்வதற்காக உள்ளூர் கைவினை தொழிலாளர்களிடம் செல்கிறார். சான் பேத்ரோ அருகே பணிபுரியும் கைவினை தொழிலாளர் டேனியல் அரேலானோ என்பவரும் ஒருவர். முக்கியமான ஒரு நபரின் பிரீஃப் கேஸை சரி செய்ததற்காக மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தேன். தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரீஃப் கேஸ் புதியது போல் நன்றாக உள்ளது. மேலும் அவரது அடுத்த பயணத்தில் அவரோடு செல்ல காத்திருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பிரீஃப் கேஸை சரி செய்தது எனக்கு பெருமையாகவும் முக்கியமான விஷயமாகவும் இருந்தது. நான் ஒரு நல்ல வேலையை செய்ய முயற்சித்தேன். அதனால் அவர் செய்யும் முக்கியமான பயணங்களில் அவருடைய பிரீஃப் கேஸை அவர் தொடர்ந்து பயன்படுத்த முடியும். டேனியலின் குடும்பத்தை பொறுத்தவரை வத்திக்கான் அவர்களிடம் வேலை கேட்பது ஏற்கனவே நடந்து வருகின்ற ஒரு விஷயம்தான். சொல்லப்போனால் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் காலணிகளை உருவாக்கியவர் டேனியலின் தந்தைதான். அதனால்தான் டேனியல் இந்த வேலையை மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் எடுத்துக்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் உள்ள பிரபலமான இசைக்குழு ஓப்பஸ் 503 மற்றும் அதனுடைய முன்னணி பாடகர்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். இவர்கள்தான் சால்வடோரன் குழுவான ஓப்பஸ் 503இன் 3 முன்னணி பாடகர்கள். ரோமில் அவர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்தை அனுபவித்தனர். திருத்தந்தையை பார்த்ததும் அவர்கள் அவர்களின் புதிய பாடலான செமிலாஸ் தே எஸ்பரன்சா எனப்படும் நம்பிக்கையின் விதைகள் என பொருள்படும் பாடலை பாடினர். Sembrando semillas de esperanza para darle luz a El Salvador. Sembrando semillas de esperanza, construyendo el futuro con amor. 3 பாடகர்கள் சால்வடார் கைவினை கலைஞர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு வழக்கமான துணியுடன் தங்கள் 5வது ஆல்பத்தின் நகலை திருத்தந்தையிடம் ஒப்படைத்தனர். இன்று காலை நாங்கள் அவருடன் இருக்கவும் வாழ்த்தவும் வாய்ப்பு கிடைத்தது. நமது திரு அவையின் வரலாற்றில் இருக்கும் இந்த மகத்தான ஆளுமையை சந்திப்பது ஒரு பெரிய உணர்ச்சிகரமான மிகவும் உற்சாகமான ஒன்றாக உணர்கிறோம். நாங்கள் அனைவரும் ஓஃப்ரா டெல் சால்வடாரில் சந்தித்தோம். அதன் பிறகுதான் நாங்கள் ஓப்பஸ் 503ஐ நிறுவினோம். இந்த திட்டம் 8 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. மேலும் எங்களால் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்லவும் முடிந்தது. நாங்கள் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா வழியாக பயணித்தோம். இது ஐரோப்பாவில் எங்களின் 2வது முறை பயணமாகும். மேலும் எல் சால்வடாரின் இசை மற்றும் கலாச்சாரத்தை உலகெங்கிலும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் திட்டம் எங்களிடம் இருக்கிறது. மேலும் இந்த குழுவிற்கு ரோமில் இன்னும் நிறைய வேலைகள் உள்ளன. எங்களுடைய சால்வட்டோர் சகோதர சகோதரிகள் மற்றும் ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் ஸ்பெயினுக்கு சொந்தமான தேவாலயத்தில் தொடர்ச்சியாக கச்சேரிகளை வழங்க உள்ளோம். இந்த குழுவினர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அறக்கட்டளையுடன் ஒத்துழைக்கிறது. தேவையில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவி வழங்குகிறார்கள். எனவேதான் செமிலாஸ் தே எஸ்பரன்சா, அதாவது நம்பிக்கையின் விதைகள் என்ற புதிய பாடலை அவர்களுக்காக இயற்றினர் என்பது கவனிக்கத்தக்கது. உணவகங்கள் மற்றும் நினைவு பரிசு பொருள் விற்பனையகங்கள் நிறைந்த வத்திக்கானின் தெருவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். போர்கோ பியோ என்பது வத்திக்கானுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. உணவகங்கள் மற்றும் நினைவு பரிசு பொருட்கள் அடங்கிய கடைகள் நிறைந்த தெருவாக இது இருக்கிறது. உலகின் மிகவும் சலுகை பெற்ற பகுதிகளில் ஒன்றில் இருப்பதை அவற்றின் உரிமையாளர்கள் அறிந்திருந்தாலும் அவர்கள் இப்போது கவலையில் நடுங்குகிறார்கள். நகர சபையானது அவர்களின் வீதிகளை அமைக்கும் பணியை ஆரம்பித்துள்ளது. அதிக சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் யூபிலிக்கு முன் பணிகள் முடிக்கப்படாது. உதாரணமாக ஸ்டெஃபானோ அவர்கள் இதை தன்னால் நம்ப முடியவில்லை என்று தெரிவித்தார். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாடிக்கையாளர்கள் வரும் வரை காத்திருக்கவும் திருப்பயணிகளை சிறந்த முறையில் வரவேற்கவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் சில சிக்கல்கள் தற்போது எழுந்துள்ளன. ஏனென்றால் அவை எப்போது முடிவடையும் என்பதை எங்களிடம் கூறாமல் இப்போது தொடங்குவது அனைத்து சிறு வணிகங்களுக்கும் சிரமமாக இருக்கிறது.
பெறப்பட்ட நிதி குறிப்பிட்ட காலத்திற்குள் செலவழிக்கப்பட உள்ளதால் அவற்றை ஒத்திவைக்க முடியாது என பொது நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் வணிகர்களுக்கு அவர்களின் பொருளாதாரத்திற்கு மற்றொரு அடியாக அமைந்துள்ளது. இங்கே ஏற்கனவே 2 ஆண்டுகள் கோவிட் இருந்தது. அப்போது நாங்கள் கடைகளை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்போது 2025ஆம் ஆண்டு யூபிலி கொண்டாட்டத்தை விண்ணிலிருந்து பெற்ற உதவியாக காத்திருந்தோம். பாதிக்கப்பட்டவர்கள் ரோம் மேயரிடம் யூபிலி முடியும் வரை வேலையை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். உதாரணமாக டொமாசோ அவர்கள் இந்த பிசேரியாவுடன் பல ஆண்டுகளாக இருக்கிறார். இந்த சூழ்நிலை குடும்ப பொருளாதாரத்திற்கு கடுமையான அடியாக இருக்கும் என்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் ஒரு யூபிலி கொண்டாடப் போகிறோம் என்று ஏற்கனவே அறிந்திருந்தோம். அவர்கள் இந்த வேலையை செய்ய சிறந்த நேரத்தை கண்டுபிடித்திருக்க முடியாதா? வணிகர்கள் இந்த விழாவிற்கு பல மாதங்களாக தயாராகி வருகின்றனர். மேலும் இந்த பணிகள் தங்கள் முயற்சிகள் அனைத்தையும் பறித்துவிடும் என்றும் அச்சம் தெரிவித்தனர் என்பது கவனிக்கத்தக்கது. வத்திக்கான் செல்லும் திருப்பயணிகளுக்காக புதிய திருப்பயண மையத்தை வத்திக்கான் திறந்துள்ளது. அதன் சேவைகள் குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. புதிய திருப்பயண மையத்தை வத்திக்கான் திறந்து வைத்துள்ளது. புனித பேதுரு பசிலிக்காவிற்கு வருபவர்களுக்கு இது ஒரு தகவல் தளமாக இருக்கும். புனித பேதுரு பசிலிக்காவின் முதன்மை பேராயர் அவர்கள் இந்த இடத்தை பார்வையிடுபவர்களுக்கு இந்த இடத்தின் முக்கியத்துவம் பற்றி தெளிவாக விளக்கினார். அவர்கள் வீடு திரும்பியதும் இந்த வருகையை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் வாழ்வை வளப்படுத்தி அவர்களை குறித்த ஒரு தருணமாக அவர்களை அழகு, நன்மை மற்றும் உண்மையை நோக்கி வழிநடத்திய ஒரு தருணமாக நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகிறோம். இந்த இடத்தில் ஏற்கனவே பசிலிக்காவில் பணியாற்றிய சிறந்த கலைஞர்கள் பற்றிய புத்தகங்கள், வழிகாட்டிகள் மற்றும் வீடியோக்கள் வைக்கப்பட்டுள்ளன. எங்களிடம் ஆன்மீகம், மக்களின் வரலாறு மற்றும் கலை ஆகியவற்றுடன் தொடர்புடைய தயாரிப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் பசிலிக்காவிற்குள் கலை, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு குழுமம் உள்ளது. இந்த இடத்தை நிர்வகிப்பவர்கள் பார்வையாளர்களை வரவேற்று சேவை செய்யும் பணியையும் மேற்கொண்டுள்ளனர். புனித பேதுரு பசிலிக்காவிற்கு செல்லும்போது மக்கள் கேட்கும் எளிய கேள்விகளில் ஒன்று, அது எப்போது திறக்கும், எந்த நேரத்தில் மூடப்படும், நாம் அதை பார்க்கலாமா, கொண்டாட்டங்கள் எந்த நேரத்தில் தொடங்கும் என்பது போன்ற எளிமையான கேள்விகள் கேட்கப்படும். நாங்கள் எங்கே தூங்கலாம் என்பது போன்ற சிக்கலான கேள்விகளும் உள்ளன. மேலும் ரோம் செல்ல என்னிடம் பணம் இல்லை, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா, அதையும் பார்த்துக்கொள்வோம். புனித பேதுரு பேராலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகை தந்து அதை பற்றிய தகவல்களை தேடுவதால் திருப்பயண மையம் யூபிலி ஆண்டை தாண்டியும் திறந்து வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகிற டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் வத்திக்கானின் மிக பரபரப்பான ஒரு நாளாக இருக்கும். ஏன் என்று தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வத்திக்கானில் பரபரப்பான நாளாக இருக்கும். முதலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிய கர்தினால்களை நியமிப்பார். இரண்டாவதாக சதுக்கத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் மரமும் கிறிஸ்து பிறப்பு காட்சியும் திறந்து வைக்கப்படும். இறுதியாக 6ஆம் பவுல் அரங்கத்தில் ரோமின் ஏழைகளுக்கான வருடாந்திர இசை நிகழ்ச்சி நடைபெறும். இதுபோன்ற கச்சேரி நடைபெறுவது இது 5வது ஆண்டாகும். மேலும் இந்த முறை சிறப்பு விருந்தினராக ஆஸ்கார் விருது பெற்றவரும் சினிமா வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒளிப்பதிவுகளின் இசையமைப்பாளருமான ஹான்ஸ் சிம்மர் அவர்கள் கலந்து கொள்வார். மாலை 5:30 மணிக்கு தொடங்கும் கச்சேரியில் 3000 ஏழை மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் கௌரவ விருந்தினர்களாக இருப்பார்கள் என்று வத்திக்கான் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களில் புனித எஜிடியோ சமூகம், மால்டாவின் சபை, புனித பேதுரு வட்டம் மற்றும் அஸ்டாலி மையம் போன்ற மனிதாபிமான அமைப்புகளால் உதவி செய்யப்பட்ட அகதிகளும் கலந்து கொள்வார்கள். கச்சேரியின் முடிவில் வத்திக்கான் அனைத்து விருந்தினர்களுக்கும் இரவு உணவை வழங்கும் என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக வத்திக்கான் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த வார உலகை கண்டு ரசித்திருப்பீர்கள் அல்லவா? இன்னும் இது போன்ற பல புதிய முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.